உலகின் வல்லரசு நாடுகளான ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காலம் காலமாக பனிப்போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 500% வரியை விதிக்க அமெரிக்கா முடிவெடுத்து உள்ளது உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பான மசோதா அந்நாட்டு செனட் அவையில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவின் பொருட்களுக்கு உலக நாடுகள் வரியை விதித்து வருகின்றன. அதேபோல் உலக நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவும் வரியை விதிக்கிறது. இந்த இரண்டு வரிகளும் சரிசமமாக இல்லை. எனவே இதனை சமப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி உள்ளார். எனவே ஆகஸ்ட் 1 முதல் பல நாடுகளுக்கு புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு உள்ளது. இது தொடர்பாக 14 நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடிதங்களை அனுப்பியுள்ளார். இப்பட்டியலில் உள்ள 14 நாடுகளுக்கு 25% முதல் 40% வரை வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆனால் இந்தியாவுக்கு இப்படி எந்த கடிதமும் இதுவரை வரவில்லை. அப்படியெனில் வரி விஷயத்தில் இந்தியா இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது பாக்கி இருக்கின்றன என புரிந்து கொள்ள முடிகிறது. இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்று வாகன உதிரி பாகங்கள், எஃகு மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்கையில் வரி விஷயத்தில் அமெரிக்கா புதிய வரி விதிப்பு முறையை, அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கும் நாடுகளை தண்டிக்கும் நோக்கத்தில் ரஷ்யாவுக்கு தடை விதிக்கும் சட்டம் 2025 என்ற மசோதா அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மசோதா இந்திய மற்றும் சீனா போன்ற நாடுகளை குறிவைக்கிறது. இந்த நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மசோதா இன்னும் நடைமுறைக்கு வராத நிலையில் இது இந்தியாவில் புதிய கவலைகளை உருவாக்கி உள்ளது. இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், வரி விவகாரம் முற்றிலும் என்னுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும். நான் இதை தீவிரமாக கவனித்து வருகிறேன் என்றும் கூறியுள்ளார். இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயன்று வருகின்றனர். இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா அமெரிக்காவின் புதிய வரிகளிலிருந்து சலுகைகளை பெறும். ஒருவேளை ஒப்பந்தம் போடப்படாமல் போனால் அது இந்தியாவில் பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவின் ஏற்றுமதி துறைகள் அமெரிக்க சந்தையை பெரிதும் நம்பியுள்ளன. இரத்தினங்கள், மருந்துகள், மின்னணுவியல் மற்றும் எஃகு போன்ற துறைகள் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் 7 to 10 மில்லியன் டாலர் வரை இழப்புகள் ஏற்படலாம் என்றும் அவர்கள் கணித்துள்ளனர். வாஷிங்டன் உடனான பேச்சுவார்த்தையில் இந்தியா தாராளமான சலுகைகளை முன்மொழிந்துள்ளது. அமெரிக்க இறக்குமதியில் 60%க்கு பூஜ்ஜிய வரி மற்றும் 90% பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. வர்த்தக வரி விஷயத்தில் அமெரிக்கா எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் என்ன நடக்கப் போகின்றது உலக வர்த்தகத்தில் என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் உலக வர்த்தக நிபுணர்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.